என்ன காரணத்துக்காக அது குறிப்பா பொழுது அடைஞ்சதுக்கு அப்புறம் 6 மணிக்கு விளக்கு ம். ஏத்துவாங்க. விளக்கு வச்சதுக்கு அப்புறம் தரமாட்டோம் அப்படி சொல்லுவாங்க. என்னன்னா, ஒரு மகாலட்சுமி நம்ம வீட்ல குடியிருக்கிறாங்க. ஆ. நம்ம வீடையே சுத்தமா மொழுவி கிழுவி வச்சிருப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், மருதாணி எல்லாம் அரைச்சு செம்பு மருதாணியில விளக்கேத்திருப்பாங்க. சாம்பிராணி புகை எல்லாமே போட்டு பக்காவா விளக்கேத்தி வச்சிருப்பாங்க. அந்த நேரம் வந்து ஒருத்தர் வந்து கேட்டாங்கன்னா, நம்ம என்ன நினைப்போம்? ஐயோ! நம்ம பணம் வெளிய போயிடுமோ? நம்ம காசு வெளிய போயிடுமோ? நம்ம கஷ்டப்படுவோமோ? கிடையாதுங்க. மகாலட்சுமி உங்ககிட்ட கேட்டு பார்க்கிறா. ம். எதுக்கு சும்மா வந்து யாரும் வந்து பணம் தான்னு கேட்க மாட்டாங்க. ஆத்திர அவசரத்துக்கு தான் கேட்பாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. ஒரு ஒரு உயிர காப்பாத்துறதுக்கு கூட உங்ககிட்ட கேட்டுருக்கலாம். ம். இருக்கு, இல்ல முடிஞ்சு போச்சு. அத தரமாட்டேன்னு மூஞ்சால அடிச்ச மாரி சொல்லாம, அதற்கான பதில கரெக்ட்டா நீங்க சொல்லலாம். அப்போ உன் வீட்ல அந்த அம்மா கேட்டு பார்க்குறாங்க. நீ முன்கை நீண்டா முழங்கை நீளுவேன். ம். நீ ரூ. 1 குடு, நான் உனக்கு ரூ. 10 குடுப்பேன்னுவாங்க. ம். அதனால நீங்க பொழுது போன காரணம் என்னன்னா, இருட்டு அடைஞ்சிரும். அப்போ முழுமையா சந்திரன் வந்துடுறாரு அந்த இடத்துல. அப்ப மன சஞ்சலத்துல இருப்ப. உனக்கே அந்த நேரம் புரியாது. இதுக்காக தான் இதெல்லாம் சொல்லப்பட்டதே தவிர, மத்தபடி நீங்க தாராளமா ஒரு கஷ்டம், ஹாஸ்பிட்டல் இந்த மாரி ஒரு விஷயத்துக்கு நீங்க தரலாம். கடவுள் இன்னும் உங்களுக்கு நெறைய அள்ளி தான் குடுப்பாரு. அதனால உங்க பணத்த பிடுங்கிக்க மாட்டாரு. சரி.